Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D எக்ஸாம் நம்ம டிசம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா Group D கான கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அக்டோபர் 30ல தான் அடுத்த ஹியரிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஹியரிங் முடிச்சு அடுத்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண எப்படியும் 3 மாசம் ஆகிரும். அப்ப இப்ப இருந்து கால்குலேட் பண்ணும்போது நம்ம கையில 90 டேஸ் வந்து டைம் இருக்கு. இந்த 90 டேஸ்ல Group D எக்ஸாமுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகுற மாதிரி Group D கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் ஜனவரியிலே Group Dக்கு அப்ளை பண்ணிட்டேன். இது நாள் வரைக்கும் படிக்கவே இல்லை மேடம், நான் புக்கே எடுக்கல, எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல, நான் அப்பப்போ படிச்சிருக்கேன், எனக்கு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது 10 மார்க் தான் வருது, 15 மார்க் தான் வருது, நான் ப்ராப்பரா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜனவரி மாசம் Group Dக்கு நோட்டிபிகேஷன் வரும்போதே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல Group D கான ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 7 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப Group D கான செலக்ஷன் பேட்ச் 2.0 ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 4th வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது Group D கான ஃபைனல் பேட்ச், கடைசி வாய்ப்பு. ஓகேவா? இதுக்கு அடுத்தும் ஹியரிங் வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. டிசம்பருக்குள்ள உங்களுக்கு கன்ஃபார்மா எக்ஸாம் வந்து வந்துரும். இது நாள் வரைக்கும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கோல்டன் டேஸ்ல இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளோட அந்த ஓல்டு பேட்ச்ல பாத்தீங்கன்னா 19 வீக்ஸ் பிளான் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, அப்போ நமக்கு ரொம்ப டைம் இருந்துச்சு. இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 12 வீக்ஸ் மட்டும் தான் பிளான் வரும். 12 வீக்ஸ்ல Group Dக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகுற மாதிரி கொடுத்திருப்போம். சோ ஃபர்ஸ்ட் 5 வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் மட்டும் எழுதுற மாதிரி கொடுத்திருப்போம். அந்த 5 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க ரீசனிங்ல 100% முடிச்சிடலாம். மேக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது போக சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 30% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதனாலதான் 5வது வாரத்துல இருந்து உங்களுக்கு இதுல ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து 5வது வாரத்துக்கு அப்புறம் 6வது வாரத்துக்கான பிளான முடிக்கும் போது ஒரு ஃபுல் டெஸ்டும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அந்த வாரத்துல படிச்சதா ஒரு வீக்லி டெஸ்ட் எழுதுற மாதிரியும் இருக்கும். ஓகே, சோ இந்த பிளான் படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க 12 வீக்ஸ்ல Group D எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, சோ இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் வீக்ல என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா டே 1ல நீங்க வந்து மேக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க Group D படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங்கையும் மேக்ஸையும் பேரலா எல்லாத்தையுமே பேரலா கொண்டு போயிட்டு இருக்கணும். கொண்டு போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஒரு 30 நாள் இல்ல 25 நாள்ல ரீசனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்து மேக்ஸ் வந்து பாருங்க ஒரு 40 நாள் கிட்ட நீங்க போகும்போது பிளானோட 40 நாள், அதாவது ஒரு 5வது வாரம் முடிக்கும் போது இல்ல ஒரு 6வது வாரம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 6th வீக்ல மேக்ஸும் கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் பேரலா கொண்டு போயிட்டு இருக்கணும். அதுலயே அப்படி கரண்ட் அஃபேரும் நீங்க படிச்சுட்டு வரணும். ஓகே, சோ இப்படி பேரலா கொண்டு போயிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 12 வாரம் வரும்போது கண்டிப்பா Group Dக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இந்த பிளான்ல வந்து கொடுத்துருவோம். ஓகே, சோ இப்போ இந்த வாரம் டே 1ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன். ஓகேவா? சோ வேதிக் மேக்ஸ் பார்த்தா மட்டும்தான் சிம்பிளிபிகேஷன் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். அதுல எப்படி ஈஸியா கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடியதும் தெரியும். இந்த வேதிக் மேக்ஸ்ல 2x2 கான மல்டிபிளிகேஷன், 3x3 கான மல்டிபிளிகேஷன், ஸ்கொயர் எடுக்கிறது, கியூப் எடுக்கிறது, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, கியூப் ரூட் எடுக்கிறது, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்போம். டே 2ல பாத்தீங்கன்னா அகைன் மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன் வந்து பாப்பீங்க. ரீசனிங்ல மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் பாப்பீங்க. சிம்பிளிபிகேஷன் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் அப்படிங்கக்கூடிய நேம்ல இதே சிம்பிளிபிகேஷன் தான் கொடுத்திருப்பாங்க. 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் வரைக்கும் வரும். அப்போ ஓவராலா சிம்பிளிபிகேஷன் நல்லா படிக்கும் போது 5 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்து ரீசனிங்ல பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். எதுக்காக இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து படமா இருக்கும். இது வந்து யாருனாலுமே பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் பாத்தீங்கன்னா கண்ணாடினா இடதுல இருக்கிறது வலதுக்கு போகணும், வலது பக்கத்துல இருக்கிறது இடது பக்கத்துக்கு வரணும், வாட்டர்னா மேல இருக்கிறது கீழையும், கீழே இருக்கிறது மேலையும் போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு வந்து பேப்பர் பெண்ணை எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி ஈஸியான டாபிக் படிக்கும் போது நமக்குள்ள ஃபர்ஸ்ட் கான்பிடென்ட் வரும். அதுக்கப்புறம் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ஃபிகர் கம்ப்ளீஷன். இந்த டாபிக் எப்படி இருக்கும்னா ஒரு முக்காவாசி படம் வரைஞ்சு வச்சுட்டு போயிருவாங்க, மீதி காவாசி நாம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு படத்தை பார்த்தே இன்னொரு படத்துக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் ரீசனிங்ல வரக்கூடிய ஈஸியான டாபிக். அடுத்து மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ். இதுல பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரீசனிங்ல கிளாசிபிகேஷன் ஒரு டாபிக் வரும். அதுல இந்த லாஜிக்கை வச்சு அதையும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே,
அடுத்து அகைன் மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ் படிப்பீங்க. ரீசனிங்ல எம்பெடட் ஃபிகர்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஃபிகரை வச்சு மட்டுமே 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருவாங்க. எம்பெடட் ஃபிகர்னா ஒரு பெரிய ஃபிகர் கொடுத்துட்டு அதோட சின்ன பார்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. இல்லனா கொஸ்டின்ல சின்ன பார்ட் கொடுத்துட்டு பெரிய பார்ட் வந்து ஆப்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சயின்ஸ்ல பிசிக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சயின்ஸ்ல ஒர்க் டாபிக், டே 5ல சயின்ஸ்ல பவர் டாபிக், ரீசனிங்ல சிலாஜிசம் டாபிக் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அடுத்து டே 6ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல சிலாஜிசம் டாபிக், அதுக்கப்புறம் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் டாபிக், அதுக்கப்புறம் லைவ் கிளாஸ் 1ஓட வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கணும். இந்த லைவ் கிளாஸ் நம்ம எப்போ கொண்டு போனது அப்படின்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கும் நடந்து முடிஞ்ச கிராஜுவேட்டுக்காகவும் நம்ம கொண்டு போன லைவ் கிளாஸ். இதுல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓவராலா இதுல 120 லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, அப்ப இப்போ குரூப் டிக்கான ஸ்பெஷலான லைவ் கிளாஸ் எப்ப மேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 20க்கு அப்புறம் குரூப் டிக்கான லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃபைனல் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டும் ஓரளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். மேக்ஸ்னா இப்படிதான் இருக்கும், ரீசனிங்னா இப்படிதான் இருக்குங்க கூடிய ஒரு ஐடியா கிடைச்சாதான் நம்ம லைவ் கிளாஸ் வைக்கும்போது அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும். அதனால நம்ம லைவ் கிளாஸ் வந்து செப்டம்பர் 20க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போனா 120 லைவ் கிளாஸஸ் நீங்க முடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் வீக்குங்கிறதுனால லைவ் கிளாஸ் 1ஓட வீடியோ மட்டும் இந்த வார கடைசியில பாக்குற மாதிரி கொடுத்திருப்போம். செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா நீங்க 3 வீடியோஸ் பாக்குற மாதிரி இருக்கும் லைவ் கிளாஸோடது. ஏன்னா இதுல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்ப NTPCயோட அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா அதுல நான் நிறைய கொஸ்டின் மென்ஷன் பண்ணிருப்பேன். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது, இந்த சென்சஸ் கொஸ்டின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ், முக்கியமான பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த லைவ் கிளாஸ்ல இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 120 வீடியோஸையும் ஒரே நாள்ல பார்த்து முடிக்க முடியாது. அதனால அந்த 12 வார பிளான் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிற மாதிரி உங்களை வந்து செட் பண்ணிடுவோம். இது ஃபர்ஸ்ட் வாரம்ங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ மட்டும் பாக்குற மாதிரி கொடுத்திருப்போம். 2வது வாரத்துல 3 வீடியோ பாக்குற மாதிரி இருக்கும். 3வது வாரத்துல கிட்டத்தட்ட 4 வீடியோ. சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 120 வீடியோஸையும் பாத்துரலாம். ஓகே, சோ இத பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின் இருக்கும், முக்கியமான கொஸ்டின் எப்படி இருக்குங்க கூடிய ஐடியா கிடைக்கும். இந்த பிளானை ஃபாலோ பண்ணும்போது ப்ராப்பரா சிலபஸை முடிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே முடிச்சுட்டு முதல் வாரத்துல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இப்போ இந்த வாரம் நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு Thursday. ஓகே, சோ இந்த 2 நாளைக்குள்ள உங்களால இந்த வாரத்தோட பிளானை முடிக்க முடியாது. அதனால டெஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். இந்த வாரம் சாட்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்காது. நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அதுக்கான டாபிக்ஸ் என்னன்னா, இந்த வாரத்துல படிச்ச சிம்பிளிபிகேஷன், மிரர் இமேஜ், ஃபிகர் கம்ப்ளீஷன், நம்பர் சீரிஸ், எம்பெடட் ஃபிகர், ஒர்க், பவர், சிலாஜிசம், மாஸ். ஓகே, இது ஈஸியான டாபிக் தான். ஒர்க், பவர், மாஸ் ஈஸியான டாபிக் தான். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபிகர் டாபிக்கும் நீங்க ஜஸ்ட் ஒரு மணி நேரம் உட்கார்ந்தீங்கனாலே படிச்சிடலாம். ஓகே, பாக்குறதுக்கு தான் நிறைய டாபிக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே ஈஸியான டாபிக்ஸ் தான். அதே மாதிரி ஸ்கோரிங் டாபிக்ஸ், இது எல்லாமே ஸ்கோரிங் டாபிக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் வாரத்துல நீங்க படிக்கிறதுல இருந்து எத்தனை மார்க் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளிபிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் எல்லாம் சேர்த்து 5 கொஸ்டின் 5 மார்க். மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்ல 1 or 2 கொஸ்டின் வருது. சோ மினிமம் 1னே போட்டுக்கலாம். ஃபிகர் கம்ப்ளீஷன்ல எப்படியும் 1 கொஸ்டின் இல்லனா 2 கொஸ்டின். சோ மினிமம் 1 கொஸ்டின் வச்சுக்கலாம். நம்பர் சீரிஸ்ல எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2ல இருந்து 3, சம்டைம்ஸ் 3 கொஸ்டின் இருக்கும், சம்டைம்ஸ் 2 கொஸ்டின் இருக்கும். எம்பெடட் ஃபிகர்ல 1 or 2 கொஸ்டின் இருக்கும். ஒர்க், பவர், மாஸ் எல்லாம் சேர்த்து 2ல இருந்து 3 கொஸ்டின். சிலாஜிசம்ல 2 கொஸ்டின் இருக்கும். அப்ப இந்த வாரத்துல நீங்க படிக்கிறதுல மட்டுமே எத்தனை கொஸ்டின் கவர் ஆகுதுன்னு பாருங்க. 6, 7, 9, 10, 12, 14 மார்க்குக்கு படிக்கீங்க. ஃபர்ஸ்ட் வீக்லயே 100க்கு 14 மார்க்குக்கு படிக்கிறீங்க. நான் மினிமமா தான் சொல்றேன். ஓகே, 100க்கு 14 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் வீக்லயே நீங்க வந்து படிக்கிறீங்க. ஓகே, அதே மாதிரி செகண்ட் வீக்ல கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மார்க் ஆட் ஆகும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் இது எல்லாமே ஸ்கோரிங் டாபிக்ஸ், ஈஸியான டாபிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈஸியானது எல்லாமே நம்ம முடிச்சுட்டு போலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைம் எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே படிக்கலாம். ஓகேவா, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான். நான் இன்னுமே குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து படிக்கலாம். ஓகே, சோ இந்த பேட்சுக்கு நம்ம செப்பரேட்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர், ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருவோம். அதுலயே உங்களுக்கு வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், லைவ் கிளாஸ், இதுக்கு முன்னாடி நடந்த லைவ் கிளாஸோடது மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ ஓல்டு பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 19 வீக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டாபிக்ஸ் கொடுத்தோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே அவங்க 2 வீக்ஸா படிச்சாங்க. இப்போ நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா
ஸோ நம்மளால வந்து இன்னும் அந்த அளவுக்கு நம்ம ஸ்லோவா போனோம் அப்படின்னா 90 டேஸ்ல ரெடி ஆக முடியாது. அதனாலதான் உங்களுக்கு வந்து அவங்கள்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கோம், ஸ்பிளிட் பண்ணி. எது ஈஸியோ அதை ஃபர்ஸ்ட் முடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் டைம் எடுக்கிற மாதிரி. பார்க்க போனா கடைசி நீங்க 12 வீக்ஸ் முடிக்கும் போது 19 வீக்ஸ்ல அவங்க முடிச்சதை நீங்க 12 வீக்ஸ்லயே முடிச்சிருவீங்க. இதுதான் 2 பேட்சுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா டைம் இருந்துச்சு, இப்போ நமக்கு 90 டேஸ் தான் டைம் இருக்கு. அதனால 90 டேஸ்ல முடிக்கிறதுக்கு என்னென்ன லாஸ்ட் மினிட்ல நம்ம படிக்கணுமோ ஆனா எல்லாமே கவர் பண்ணிருவீங்க. ஓகேவா? சோ இதுதான் பிளானு. இப்போ இந்த கேஸோட ஹியரிங், ஓகேவா, ஹியரிங் வந்து 2 மாசம் கழிச்சு வச்சிருக்கதையும் ஒரு நல்ல விதமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கடைசி வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, சோ இதுலயும் நீங்க படிக்காம இருக்காதீங்க. சோ படிக்காம இருக்கும்போது பின்னாடி ரெக்ரெட் பண்ண வேண்டி வரும். அப்ப என்ன தோணும் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட கேஸ் பத்தியே யோசிச்சுட்டே இருந்தோமே தவிர நம்ம சைட்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ண மறந்துட்டோம். ஏன்னா இந்த டைம் நான் உங்ககிட்ட அடிச்சு சொல்லிட்டேன், குவாலிபிகேஷன் 10th தான், மாத்த மாட்டாங்க. மாத்துனாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய இதா இருக்கும். ஓகேவா? சோ அது ஒரு பெரிய வேலையா இருக்கும். அடுத்த தடவை வேணா குவாலிபிகேஷன் மாறுறதுக்கு 10% தான் வாய்ப்பு இருக்கு. நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஐடிஐயா மாறுறதுக்கு 10% தான் வாய்ப்பு இருக்கு. மேபி அந்த 10% வாய்ப்புல அடுத்து குவாலிபிகேஷன் மாறிடுச்சுன்னா நிறைய பேருக்கு குரூப் டியோட வாய்ப்பு கிடைக்காது. அப்ப இந்த டைம் கிடைச்ச வாய்ப்பு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல, புக்குமே இல்ல, எந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கான டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் சாட்டர்டே இருக்கும். ஓகே, இந்த வாரம் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளி, சனிக்கிழமை. 2 நாள்ல இதை முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ரோபோ கிடையாது. அதனாலதான் அடுத்த வாரம் சனிக்கிழமை டெஸ்ட் வர மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிடலாம். ஓகே, இப்ப இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 2500 இருக்கும். ஓகே, இந்த ஃபீஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். இப்ப ரீசெண்டா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்குக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கான நியூ பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப ஆர்ஆர்பியோட அடுத்த ஹியரிங் டேட் வந்து ரொம்ப தள்ளி வச்சிட்டாங்க. சோ எக்ஸாம் வர்றதுக்கு 90 டேஸ் ஆகுறதுனால ஃபைனல் பேட்சும் நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டீம்ல இருந்து டீச்சர்ஸ் டே நாளைக்கு வர்றதுனால அதுக்காகவும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கொடுத்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு 5/9/2025. ஸோ நாளைக்கு வரைக்கும் ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 ஃபீஸ் வந்து இருக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான். இந்த பிளான், இதுக்கான வீக்லி டெஸ்ட், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. இது நாள் வரைக்கும் புக்கே ஓபன் பண்ணாத ஸ்டூடெண்ட் இப்ப கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. ஓகே, ரயில்வேய பிளேம் பண்ணாதீங்க. எக்ஸாம தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க, டேட்டை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு பிளேம் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அந்த வாய்ப்புலயே உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்த வருஷம் நோட்டிபிகேஷன் வருமா, எவ்ரி இயர் ரயில்வேல நோட்டிபிகேஷன் வருமா, இந்த கதைலாம் நமக்கு வேண்டாம். இப்ப வந்திருக்க நோட்டிபிகேஷன்ல நான் உள்ள போகணும், அதுக்கு நான் என்ன படிக்கணும், இவ்வளோ நாள் வரைக்கும் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய 3 monthsங்கிறது உங்களுக்கு கோல்டன் டேஸ். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், 4 நேரமும் திருப்பி போச்சுன்னா கிடைக்காது. அது மாதிரி வயசும் வாய்ப்பும் போச்சு அப்படின்னாலும் திருப்பி கிடைக்காது. சோ படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட், அதே மாதிரி 5 வாரத்துக்கு அப்புறமா வாரம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் இதுல கொடுத்துருவோம். ஓகேவா? ஏன்னா நம்ம குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஃபைனல் பேட்ச்ல மட்டும் 5 வாரத்துக்கு அப்புறம், ஓகே, 5th வீக்குக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா ஃபுல் டெஸ்ட்டும் எழுதி பார்த்தாதான் எந்த லெவல்ல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் ஃபீஸ் வந்து சொல்லிட்டேன். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1899, லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது எனக்கு 1 year மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா கொடுத்திருக்க கோர்ஸ்ல நம்ம பேட்ச்ல கொடுத்திருக்கிறதுல
50% மட்டும் படிச்சா போதும். அந்த 50% எதுலாம் அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஒரு ஃபோல்டர் கொடுத்திருப்போம். அது ஒண்ணு. பிளஸ் அது கூட இப்ப லைவ் கிளாஸ்ல ஒரு 120 வீடியோ சொன்னேன் பாத்தீங்களா, இது. சோ இது ரெண்டையும் படிச்சீங்கனாலே போதும். அந்த 50% வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகே. ஏன்னா 100க்கு நீங்க 50 மார்க் சிசிஏ கேண்டிடேட் எடுத்தாலே அது வந்து நல்ல ஸ்கோர் தான். ஓகே. போன தடவை 15, 20 தான் கட் ஆஃப் இருந்துச்சு. இந்த டைம் உங்களால முடியும்னா நீங்க 90க்கு எய்ம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கேன். எனக்கு வந்து எனக்கு லாஸ்ட் மினிட்ல எவ்வளவு எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 50 எடுத்தாலே அது வந்து நல்ல ஸ்கோர் தான். 50, 60லாம் ரொம்ப நல்ல ஸ்கோர் தான். ஓகே. போன தடவைலாம் 15 மார்க் எடுத்தவங்க எல்லாம் உள்ள போனாங்க. 20 மார்க் எடுத்தவங்க எல்லாம் ஃபைனலா இது பண்ணும்போது உள்ள போனாங்க. ஓகேவா? சோ இந்த டைம் சிசிஏ கேண்டிடேட் படிக்காம இல்ல. போன டைம் படிக்காம எக்ஸாம் எழுத போனாங்க நிறைய பேர். இந்த டைம் சிசிஏ கேண்டிடேட் வந்து முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கோர்ஸ்ல கொடுத்திருக்கிறதுல சிசிஏ கேண்டிடேட், சிசிஏன்னா ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ண ஸ்டூடெண்ட். ஓகே. 50% படிச்சா போதும். மற்ற ஸ்டூடெண்ட் 100%மே படிக்கணும். கொடுத்திருக்க எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா தான் 85 to 90க்கு மேல ஸ்கோர் பண்ணி டாப்பரா செலக்ட் ஆக முடியும். ஓகே. எல்லாமே படிச்சிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் 2 மாசத்துக்கான டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸும் ரீசனிங்கும் மட்டும் எனக்கு கிளாஸ் போதும்னா 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு மேக்ஸ் ரீசனிங் நல்லா வரும். குரூப் டிக்கு சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் தான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 699. அடுத்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்சிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து டீச்சர்ஸ் டே அப்படிங்கறதுனால 5/9/2025 வரைக்கும் நாம வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுத்திருக்கோம். மேபி டீம் வந்து இன்னும் என்ன அனௌன்ஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து எக்ஸ்டெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. பட் கன்ஃபார்மா தெரியல. பட் 5/9/2025 நாளைக்கு வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சோ குரூப் டிக்கான கடைசி பேட்ச். இதுக்கப்புறம் நம்ம பேட்சும் கிரியேட் பண்ண முடியாது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பா அடுத்த ஹியரிங் இந்த டேட்னு எக்ஸ்டெண்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஹியரிங்கா மாத்தி விடவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த டைம் ஹியரிங்கே 2 மாசம் கொடுக்காங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். என்னன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே. ஏன்னா அவ்வளோ டிலே பண்ணி எந்த ஹியரிங்குமே கொடுக்கல. 2 மாசம் இழுத்தடிக்கிறாங்க. 2 மாசம் கழிச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் ஹியரிங்னே சொல்லியிருக்காங்கன்னா அதுல ஏதோ இருக்கு. 90% ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இனியும் நமக்கு டைம் கிடைக்கும்னு நினைக்க கூடாது. நமக்கு டைம் கிடைக்கும் போது அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்லாம் இப்ப டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் 0 லெவல்ல தான் இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் உங்களுக்கான லாஸ்ட் சான்ஸா இதை பாத்துக்கோங்க. எதுக்காக இந்த குரூப் டியோட இந்த வருஷத்தோட தான் நான் கடைசி வாய்ப்புன்னு சொல்றேன்னா அடுத்த வருஷம் எப்படினாலும் மாறலாம். குவாலிபிகேஷன் 10th பிளஸ் ஐடிஐயா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10ங்கும் போது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஐடிஐ அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். அதனால அந்த டைம்ல நம்ம ரெக்ரெட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிப்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. ஏன்னா நிறைய பேரை பாக்குறோம். டெய்லி எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு படிச்சாங்க, கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. என் கூட சிசிஏவா இருந்தாங்க, அப்ரண்டிஸ் பண்ணாங்க. எல்லாருக்கும் இப்ப ஜாப் வந்து பெர்மனன்ட் ஆயிருச்சு. உள்ள போயிட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கும் போறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ என் கூட குரூப் டிக்கு சும்மா எழுத போனாங்க. என் ஃப்ரெண்டு பேங்கிங் படிச்சிட்டு இருந்தாங்க, குரூப் டி எழுதுறாங்க, உள்ள போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க. என்னை விட சின்ன பசங்க எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. அந்த டைம்லயே நான் படிச்சிருக்கலாம். நான் மாஸ்டர் டிகிரி படிக்க போயிட்டேன். அதே மாதிரிதான் இப்போ குவாலிபிகேஷன் மாறுமா மாறாதாங்கிறது யாரோட கையிலயும் இல்ல. பட் அதாவது இந்த வருஷம் மாறாது, அடுத்து வரக்கூடியது. அதனால இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா அதிலே உள்ள போக பாருங்க. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே. சோ அதனால விளையாட்டுத்தனமா இருக்காம படிக்க ஆரம்பிங்க. ஓகே. கிடைச்சிருக்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது உங்களுக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணலாம், உட்காந்து படிக்கலாம். ஒரே நாள்ல வராது. ஓகே. மேல இருந்து வானத்துல இருந்து ஜாப் வந்து கீழே குதிச்சிடாது. இந்தாப்பா உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கொடுத்துட மாட்டாங்க. அந்த ஆர்டர் நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம கையில போஸ்ட்மேன் கொண்டு வந்து தரணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும்னா நிறைய டே அண்ட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணணும். ஓகே. படிக்கிறது தானே வேலை. உலகத்திலே ஈஸியான வேலை என்னன்னா படிக்கிறது. ஓகே. மற்ற வேலையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்க குரூப் டில செலக்ட் ஆகி உள்ள போன பிறகு தோணும், ஐயோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது கூட ஜாலியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா படிக்கும் போது வேலைக்கு போகணுங்கிற ஒரு இதுதான். வேலைக்கு போன பிறகு ஆனா அந்த ப்ரெஷரையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா வேலைக்கு போகாம இருக்க முடியாது. யாராலையும் வேலை பார்க்காம இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வேற யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. கண்டிப்பா நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். அதுக்கு கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது வெறும் வருமானம் மட்டும் கிடையாது. அது நமக்கான ஒரு மரியாதை, நமக்கான ஒரு அடையாளம். ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? நம்ம நேம் வச்சா கூப்பிடுவாங்க. பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு கிளர்க்கா செலக்ட் ஆனாலும் ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க, பேங்க் மேனேஜர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் ரயில்வேல உள்ள போயிட்டீங்கன்னா டிடிஆர் வந்துட்டான்டா, நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
ஓகே. சோ அதனால அந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு படிங்க. ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்காக 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி எல்லா கிளாஸஸுமே கொடுத்துருக்கோம். ஓகே. சோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போனை நல்ல விதமா பயன்படுத்துங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1899 தான் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகே. சோ நீங்க படிக்கணும். ஓகேவா? கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டே வரணும். ஓகே. கடைசி இது யார் கையில இருக்கு? படிக்கணும். நீங்க தான் படிக்கணும். நீங்க படிக்கல அப்படின்னா போஸ்டிங் வாங்க முடியாது. படிச்சீங்க அப்படின்னா போஸ்டிங் உறுதி. ஓகேவா? சோ படிக்க ஆரம்பிங்க. சின்ன வயசுல எல்லாம் படிக்க தானே செஞ்சோம். 1ஆம் கிளாஸ்ல படிச்சோம், 10ஆம் கிளாஸ்ல படிச்சோம், 12ஆம் கிளாஸ்ல படிச்சோம். மார்க் நிறைய வாங்கணும், 1000க்கு மேல வாங்கணும், 450க்கு மேல வாங்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நம்ம ஊர்லயே நாம தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா இருந்தோம். இப்ப ஏன் படிக்க மாட்டேங்கிறோம்? என்னதான் நம்ம ஊர்ல நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நமக்கு டேலண்டே இல்லைனாலும் சரி, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கும் கன்சிஸ்டன்டா உழைக்கவும் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டேலண்டே இல்லைனாலும் உங்களால வேலைக்கு போக முடியும். அது மாதிரி உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு படிங்க, இஷ்டப்பட்டு படிங்க. ஓகே. கஷ்டங்கிறது ஒரு பக்கம், எனக்கு வேலை வேணும், இந்த அடையாளத்தை நான் உருவாக்கிக்கணும், அது கிடைச்சா நான் எப்படிலாம் இருப்பேங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்காவே பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் தள்ளும். படி படி படி, தூங்காத, காலையில 5 மணிக்கு எந்திரி, நைட் இந்த டெஸ்ட்டை போடு, இன்னைக்குள்ள பிளானை முடிச்சியாங்கிற மாதிரி உள்ள இருந்தே ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால படிக்க ஆரம்பிங்க. இஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிங்க. ஒரு டிடிஆரா நான் இருக்கேன், ஒரு ட்ராக் மெயின்டனரா இருக்கேன், இல்ல பேங்க்ல ஒரு மேனேஜர் ஆகிட்டேன், இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களை லோ லெவல்லே வச்சுக்கிடாம அடுத்தடுத்து எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போக பாருங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பத்தின எல்லா அப்டேட்டுமே இதுலயே கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின அவேர்னஸே இல்லாம இருக்காங்க. நம்ம சேனல் பத்தின இன்ஃபர்மேஷன், நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பெஸ்டான கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்ல கொடுத்துருப்போம். மெட்டீரியல்ஸும் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அடுத்த லைவ் கிளாஸ் செப்டம்பர் 20க்கு மேல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் கிளாஸஸ்ல கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் டே ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.